வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன்ல ஒரு அருமையான தீபாவளி ரெசிபி தான் பண்ண போறோம். இப்போ தீபாவளி எல்லாம் நெருங்கிட்டு இருக்கனால எல்லாருமே ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டு இருப்பீங்க. நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போறது சூப்பரான ஒரு முறுக்கு. நம்ம எல்லாருமே பட்டர் முறுக்கு, அப்புறம் பொட்டுக்கல்ல முறுக்கு, உளுந்து முறுக்குன்னு இப்போ நிறைய வகைகள் முறுக்கு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறதும் உளுந்து முறுக்கு தான். உளுந்து முறுக்கு நார்மலா எப்பயுமே பண்ற மாதிரி கிடையாது. நம்ம உளுந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறமா தான் அந்த முறுக்கு வந்து செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நார்மலா எப்பவும் செய்யற முறுக்கை விட இன்னைக்கு நம்ம பண்ண போற முறுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய முறுக்கு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக பாருங்க. ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்படி வேக வச்சோம், எப்படி ஊற வச்சோம், எப்படி இந்த மாவு கலந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து செகண்ட் வந்து மாறி போயிடும். 10 செகண்ட்ல ஒரு ப்ராசஸே முடிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா முழுசா அது எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். வாங்க இப்போ பார்க்கலாம். அதே போல நான் இன்னைக்கு போட போறது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ உளுந்து, அப்புறமா பச்சரிசி மாவு, இன்ஸ்டன்ட் மாவு தான். இதெல்லாம் நான் கடையில் வாங்கினது. மாவு வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து இதெல்லாம் பண்ணலை. நம்ம வறுக்காமையே அப்படியே கடையில் வாங்கின மாவை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு, உளுந்து மட்டும் ஊற வச்சு அப்படியே கொஞ்சமாக வேக வைக்க போகிறேன். கரெக்டாக பார்த்து செய்யுங்க. 1/2 கிலோவில் நான் செய்ய போகிறேன். கடைசியாக எத்தனை முறுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் வெள்ளை உளுந்து. அதையே ஊற வச்சிடலாம். கழுவிட்டு ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். உளுந்து வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுருவோம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு தான் உளுந்து எடுத்தோம். அதில் தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 1 தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கலைன்னா நல்லா ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு உள்ளே போட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா குலைவாக வெந்துருச்சு. வேக வச்சதுக்கு அப்புறமா நல்லா சில்லுன்னு ஆற வச்சாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் இருக்குது. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வலுவலு நல்லா அப்படியே தொட்டோம்னா மை மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உளுந்தை வந்து நல்லா ஒரு வெண்ணெய் போல் அப்படியே வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் அரைக்க முடியல அப்படின்றச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து நம்ம வடை பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இதுலேயே நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்குகிற மாவு தான் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் 3 கப் மாவு போட்டிருக்கேன். இது வந்து 350 கிராம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து இப்படி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மாவு வந்து களத்தில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அது நம்ம உளுந்து வந்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். அதனால அதுலேயே தண்ணி இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். உளுந்து அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் அரைச்சி ஊற்றிடக்கூடாது. நல்லா கெட்டியாக அரைக்கணும். நம்ம உளுந்து வடையை விட கெட்டியாக இருக்கணும். மாவு பிசைகிறப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு பிசைஞ்சிருவோம். பாருங்கள், நல்ல மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம முறுக்கு குழாயில் போடுறதுக்கு இப்படி பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு குழாயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு வச்சு நான் வந்து இந்த மாதிரி 3 கண் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இதுலேயும் எண்ணெய் தடவிக்கணும். இது போல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு அப்பப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈர துணி போட்டு விட்டிங்கன்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முறுக்கு குழக்கில் போட்டுடலாம். நான் வந்து முறுக்கு குழக்கில் இந்த மாதிரி மாவு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இது போல் நான் கரண்டியும் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கரண்டியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிடுவோம். நான் வந்து ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுலேயே எண்ணெய் தடவியாச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாவு பிசைகிறப்பவே எண்ணெயை ஊற்றி காய வச்சுருந்தேன். எண்ணெயும் நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு கடைசியில் இருக்க இந்த மாவை லைட்டாக அப்படி ஒட்டி விட்டுறணும். இல்லைன்னா எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 3 கரண்டிலையும் போட்டாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டலாம்.
பாருங்கள் சூப்பர். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போட்டுடலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதே ஹீட்டில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து எண்ணெய் பிடிக்காது. முறுக்கில் வந்து எண்ணெய் ஊறிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் ஊறாமல் இருக்கணும்னா நல்ல ஹீட்டாக இருந்து பொரிச்சிடுங்க. எண்ணெயில் கை வச்சு வேலை செய்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமா வேலை செய்யணும். இந்த கொதிக்கிறதுல அடங்கு வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இந்த முறுக்கு வந்து கலர் ஆகாது, வெள்ளை முறுக்கு தான். அதனால் ரொம்ப கலர்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு அது இந்த கொதிக்கிறதுல அடங்குறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் சொன்னேன்ல, அந்த கலர் வந்து வெள்ளையாக தான் இருக்கணும் இந்த முறுக்கு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றி வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கும் முறுக்கு. போடுறப்ப எண்ணெயில் இந்த கரண்டியை லைட்டாக முக்குனிங்கன்னா அடுத்த தடவை போடுறப்போ நம்ம வந்து எண்ணெய் தடவை தேவையில்லை. நான் வந்து முறுக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டேன். கரெக்டாக உளுந்தும் சரி அந்த பச்சரிசி மாவு ரெண்டும் சேர்ந்து 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோவுக்கு எத்தனை முறுக்கு வந்திருக்குன்னு நான் எண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 சூப்பரான முறுக்கு செஞ்சிட்டோம். இந்த மாதிரி சைஸில் தான் நான் முறுக்கு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி 1/2 கிலோவில் கரெக்டாக உளுந்தும் அரிசி மாவும் சேர்த்து 1/2 கிலோ. உளுந்து வந்து நான் அரைச்சேன் தனியாக, பவுட்ரு கிடையாது. அதையெல்லாம் சேர்க்குறப்போ 1/2 கிலோவுக்கு இந்த மாதிரி சைஸில் 40 முறுக்கு வந்திருக்கு. கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நேரமும் எடுத்துக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று செய்யணுமே அப்படின்லாம் கிடையாது. இது டக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தீபாவளியெலாம் வருது அப்படின்னா ஒரு 1/2 கிலோவில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இவ்வளோ 40 முறுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்நாக்லாம் சேர்ந்து நீங்கள் செய்கிறப்போ 2 முறுக்கு கொஞ்சம் மிச்சரு இந்த மாதிரியெல்லாம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் ஈஸியான முறையில் இதே போல் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.